இஃப்தார் விலாக் பார்க்கலாமா வாங்க. நோம்பு டயத்தில் நான் எப்போவும் இந்த மாதிரி சீனியை பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன். ரோஸ் மில்க் சர்பத் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக அது கரைஞ்சி வந்துடும். அடுத்து அதே மிக்சி ஜாரில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காயுமே சேர்த்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். கடல் பாசிக்காக தான் இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பள்ளியாசல்லேருந்து நோம்பு கஞ்சியுமே வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்து கடல் பாசியுமே செஞ்சு செட் பண்ண வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பச்சை மாவு தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் சேர்த்து கட்டிப்படாமல் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் பரோட்டாவுமே இருந்துச்சு, அதையுமே நான் கொத்து பரோட்டா மாதிரி செய்ய போகிறேன். அதுவுமே சைட் பை சைடாக செஞ்சாச்சு. நான் இன்றைக்கி வாழைக்காய் உருளைக்கிழங்குல தான் பஜ்ஜி செய்ய போகிறேன். அதுவுமே செஞ்சாச்சு. இந்த சைடு கொத்து பரோட்டாவுமே ரெடி ஆயிருச்சு. லாஸ்ட்டாக நம்ம கடல் பாசி செஞ்ச பாத்திரத்திலேயே சர்பத்துமே செஞ்சாச்சு. நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற சுகர் சேர்த்து பைனாப்பிள் ஃப்ளேவர் சர்பத் தான் செஞ்சுருந்தேன். அவ்வளோதான், நம்ம இஃப்தாருக்கு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. நோம்பு திறக்கிறதுக்கு முன்னாடியே அதிகமாக துவா கேட்டுக்கோங்க. எல்லாம் நம்ம துவா எல்லாத்தையுமே கபுலாக்கி வைப்பான். ஆமீன். பேரிச்சம்பழம், கட் பண்ணி வச்சிருக்கிற ஃப்ரூட்ஸ், அதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சிருக்கிற கொத்து பரோட்டா, பஜ்ஜி, கடல் பாசி எல்லாத்தையும் வச்சு நோம்புமே திறந்துட்டு மகரிப்புமே தொழுதாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு எங்களுக்கு இஃப்தார் இதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.